நம்ம வீட்டில் சமையலுக்காக வாங்கக்கூடிய சிலிண்டர் கேஸு ஃபுல்லாக இருக்கா இல்லையா, அது எவ்வளோ இருக்குது, அதில் நம்ம கொடுக்குற டெலிவரி ஏஜெண்ட் வந்து ஃபுல் பண்ணி தான் தராரா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, அதில் போட்டிருக்க வெயிட்டை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதில் வெயிட் வந்து என்ன போட்டிருக்காங்க, ஒரு ஃபுல் சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 29 சொச்சம் இருக்கும்னு போட்டிருக்காங்க. அது டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் என்னுடைய சிலிண்டரை நான் பார்த்தம்போது வந்து பார்த்தீங்கன்னா 29 சொச்சம் இருந்தது. ஆனால் இதோடைய எம்டி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காலியானதுக்கு பிற்பாடு இதோடைய இது எவ்வளோ இருக்கு, இதனுடைய எம்டி காலியானதுக்கு பிற்பாடு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தாலும் அதை நான் எடை போட்டு பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா 15 பாயிண்ட் சம்திங் இருந்தது. ஸோ அவங்க சொல்லியிருக்கிறது சரிதான். எம்டி சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 15.5 கேஜி. ஸோ அது நெட் வெயிட்டோட வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் கண்டென்ட்டு 14.2 கேஜி. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 29.7 இருக்குது. ஸோ இதை வந்து ஈஸியாக நீங்கள் மெஷர் பண்ணணும்னா உங்கள் வீட்டில் வந்து வெயிட்டு பார்க்குற மிஷின் இருந்ததுன்னா, பாடி வெயிட் பார்க்குற மிஷின் இருந்தாலே போதும். அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அதை மெஷர் பண்ணிக்கலாம், நமக்கு வந்து ஃபுல் சிலிண்டர் தராங்களான்னு. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் பண்ணி பார்க்கும்போது உள்ளார அந்த கேஸ் இன்சைடில் இருக்கக்கூடிய லிக்விட் ஆடுறதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி அது மேலே வந்து தடவி விட்டு அந்த வாட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்ட் ஆகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது காயிற இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வந்து காலி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்படியும் ஒரு வகையில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது வந்து எந்த இடத்துல வந்து காயாமல் அந்த ஈரப்பதம் இருக்குதோ, ஸோ அந்த இடம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வந்து ஃபுல்லாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு ஆஃப் சிலிண்டர் காஞ்சிருச்சு அப்படின்னா உடனேயே அடுத்து இன்னொரு ஆஃப் சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஈரப்பதம் இருக்குன்னா அப்போ பாதி சிலிண்டர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வால்வையும் அந்த டியூபையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறது நல்லது. அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சமையல் நுரையா இருக்கட்டும், இல்லை சோப்பு நுரையா இருக்கட்டும், சமையல் சோப்பு நுரையா கூட இருக்கட்டும், அதை எடுத்து நீங்கள் சுற்றி அந்த கேஸ் வால்வு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் இருக்கோ அங்கெல்லாம் தடவிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து கேஸ் கண்டிப்பாக வெளியில் வந்ததுன்னா பபிள்ஸ் வரும். ஸோ அந்த பபிள்ஸை வச்சு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து கேஸ் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு அதிலேயே தெரிஞ்சிடும் நீங்கள் எதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேஸோட எண்ட்லேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு நுரையை வச்சு செக் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஸோ கேஸ் லீக் ஆகுதுன்னு சந்தேகப்படுறவங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுட்டு கேஸை வால்வையோ டியூபையோ இல்லை அந்த சிலிண்டர்